ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது செப்டம்பர் மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் சனியிலிருந்து ராகு கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே ஏதாவது ஒரு விசித்திரமான வினைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து நம்ம கண்டிப்பாக அதற்கேற்ப நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெரிஞ்சு நடந்துக்கணும். அந்த வகையில் அக்டோபர் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைஞ்ச மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா மகாலய அமாவாசையானது வருது. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் வேற வருது. இதெல்லாம் வர்றதுனால இது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த முக்கியமான மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் வேற ஏற்பட போகுது. அதனால் வெற்றி தர மாதிரி பல சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நடக்கும். அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற இருக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதை தான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தில் சூரியன், புதன், ராகு, கேது உள்ளிட்ட 6 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. இதன் தாக்கம் 12 ராசிக்காரங்கள் மீது வலுவாக இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் நன்மை, யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அக்டோபர் மாதத்தில் 6 கிரகங்களில் முக்கியமான பயிற்சிகள் இது என்று சொல்லப்படுது. இதன் காரணமாக மேசத்திலிருந்து மீன வரையே இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கும் நல்ல தாக்கம் ஏற்படுவதாக இருக்கும். அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார், அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜொலிப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சிகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 19ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும். இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த 2024க்கானதை தெரிஞ்சுக்குங்க. துலா ராசி சித்திரை 3, 4 பாதம், ஸ்வாதி, விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமையுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், சூரிய, புதன், இந்த மாதிரி கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க.
அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த நிலையிலையும் நேர்மை நெறி தவறாத தன்மை கொண்ட துலா ராசி என்பவர்களுக்கு நீங்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. இயல்பாகவே செயலாற்றக்கூடிய அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு அக்டோபர் மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். சுப செலவுகள் வந்து உண்டாகும். பல வகைகளில் முயன்று வருமானத்தை ஈட்ட முயற்சி பண்ணிங்கன்னா வருமானமானது ஈட்ட முடியும். குடும்பத்தினருடன் கூட விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி விட்டு கொடுத்து போக வேண்டியது நல்லது. சிலர் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நினைவாகும். உங்களுடைய பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடித்து விடுவீங்க இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம். அப்புறம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. பயணங்கள் மேற்கொண்டு அதில் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களை தேடி நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் உங்களுக்கு குறையும். சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்குங்க. அப்படி இருந்தீங்கன்னா நல்ல பயனடைய முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய இடமாற்றங்கள்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் மேலிடத்தில் சிறிது இணக்கமாக செல்வது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கும். உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரலாம். அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணிகள் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும். அப்படி பிரயாணங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் வளர்ச்சி கொடுக்கும். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில்துறையில் சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிக்கிறது நல்லது. அதிக வருமானம் பெற அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கூட கல்வியில் சிறிது ஆர்வக்குறைவு ஏற்படலாம். மனதை நிலையாக்கி கொள்ளணும். விளையாட்டில் கூட சாதனைகள் படைக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும். அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதிகாரமான முயற்சி தேவை. சோம்பல் கூடவே கூடாது. ரொம்ப பிரிஸ்காக செயல்படணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் இதுவாகும். பாராட்டு, புகழ், விருது இதெல்லாம் உங்களை தேடி வரும். எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்புறம் பெண்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது சிறந்தது. நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது சிறந்தது. கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் நிதானமாக இருக்கிறது அக்டோபர் மாதம் அவசியம். அக்டோபர் மாதம் நட்சத்திர வாரியாகவும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன்கள் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு குறையும். இதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். இல்லைனா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டமாகும். அப்புறம் விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவு இருப்பீங்க. மனமகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து அக்டோபர் மாதம் பலனடைங்க. இந்த அக்டோபர் மாத ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.